வணக்கம் மக்களே, வெல்கம் டு M2M ஃபுட் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம குக்கிங் விலாகில் பார்க்க போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு. இதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு எவ்ரிடே சமையலில் ஒரு டிஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணலாம். அந்த டிஷ் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷுன்னு சொன்னேன் இல்லையா? அது என்னென்னா அரைச்சி விட்ட மாங்காய் குழம்பு. இது பார்த்தீங்கன்னா மாங்காய் சீசன் ஆரம்பிச்சோன்னமே நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா இதை செய்வாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு தினசரி சமையல்லேருந்து ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னா நாங்கள் வந்து அந்த சம்மர் டைமில் வந்து இந்த மாங்காய் குழம்ப வந்து செஞ்சு கொடுப்பாங்க எங்களுக்காக. அதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் வந்து என்னோட மேரேஜுக்கு அப்புறம் இதை நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்காக அந்த ரெசிபியை நான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் துவரம் பருப்பை வந்து நல்லா ஊற வச்சிடணும். ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதை நல்லா 3 to 4 டைம்ஸ் கழுவிட்டு அதில் உள்ள மாவெல்லாம் எடுத்து விட்டுட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளியை வந்து பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 5 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இதோட வேணும்னா ஒரு 4 பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். எனக்கா 1 பெருசா இருக்குன்றனால இதையும் அதோட சேர்த்துக்கலாம். இதோட தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ பருப்பை நம்ம வேக போட்டாச்சு. பருப்பு வேகத்துக்கு டைம் இருக்கும் இல்லையா? அந்த கேப்பில் நான் வந்து குழம்புக்கு தேவையான மெயினான காய்கறியான மாங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு கொஞ்சம் சைட் டிஷ்ஷாக வந்து வாழைக்காய் வறுவல் செய்யறதுக்காக வாழைக்காயை பீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து வாழைக்காய் வறுவலையும் சேர்த்து செய்ய போகிறோம். வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன், கடலெண்ணெய். இப்போ வந்து நம்ம வாழைக்காய் அதில் போட்டு வறுக்க போகிறோம். வாழைக்காயோட எல்லா பீஸும் வந்து ஒரே சைஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து எல்லா பீஸுமே ஒரே டைமில் நல்லா வேகும். இது வந்து கொஞ்சம் வந்து நம்ம வறுவல் மாதிரி பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு லைட்டாக எண்ணெயில் வதக்கிப்போம். உப்பு போட்டு வதக்கிக்கிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் போட்டு லைட்டாக தண்ணி விட்டு அப்படியே சிம்மிலே வேக விட்டோம்னா கொஞ்சம் முறுவலான வாழைக்காய் வறுவல் நம்மளுக்கு கிடச்சிரும். நல்லா பிரட்டி விட்டு எல்லாமே வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காயோட இந்த க்ரீன் கலர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு குழம்பு மிளகாய் தூள் போட போகிறோம். ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். ஸோ மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே அரைச்சது தான். இது வந்து வீட்டில் ஹோம்மேட் மசாலா செஞ்சும் நான் வந்து சேல் பண்ணுறேன். அதே M2M மசாலாஸ் அப்படின்ற பேரில். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வாழைக்காயோட மெர்ஜ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா வறுத்துக்கலாம், கலக்கிக்கலாம். அப்படியே இந்த எண்ணெயிலே நம்ம வந்து லைட்டாக மூடி போட்டு வேக வைக்கலாம். கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த வாழைக்காய் வந்து உடையாது. அதுக்காக நான் லைட்டாக புளி தண்ணி ஊற்றிக்குவேன். இல்லைன்னா லெமன் கூட சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் கூட வச்சுருந்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அவ்வளோதான், இது சுத்தின மாதிரி விட்டுருங்க. இந்த தண்ணியில்
அப்படியே மூடி வச்சு வேக வைக்கலாம். பருப்பு வந்து ஒரு 3 விசில் பண்ணி கேஸ் வந்து ரிலீஸ் ஆகி வச்சிருக்கேன். வாங்க ஓப்பன் பண்ணலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. அப்படியே ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கலாம். ஸோ வாழைக்காயும் நம்மளுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி ரெடி ஆயிட்டுங்க. அவ்வளோதான், அடுப்பை நிப்பாட்டிடலாம். அதை அப்படியே விட்டுடலாம். அடுத்தது நம்ம குழம்ப வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி திருப்பி நான் இதை வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலாஸ் போட்டு நம்ம இந்த குழம்பு கொதிக்க விட போகிறோம். அரைச்சி விட்ட குழம்புன்றதுனால நம்ம தேங்காய் கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்து அரைச்சி ஊற்ற போகிறோம். அதனால் தண்ணியாகவே இருந்தாலே பெட்ரு தான், நல்லாயிருக்கும் குழம்பு. ஸோ இது வந்து சாம்பார் கிடையாது, அரைச்சி விட்ட குழம்புன்றனால நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம 3 பச்சை மிளகாய் அதில் போட்டிருக்கறனால அதோட காரமும் எசன்ஸும் உள்ளார இறங்கியிருக்கும் குக்கரில் வெந்ததுனால. ஸோ நம்ம பார்த்துட்டு காரம் எவ்வளோ தேவையோ பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் காரம். இப்போ வந்து காயான மாங்காவை ஆட் பண்ணிக்கிறேன். மாங்காய் வந்து ஒரு 2-3 கொதியிலேயே வெந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, விசில் போடாமல் ஓப்பன் பண்ணி வச்சு விசில் போடாமல் மூடி கொஞ்சம் வேக விடலாம். அதுக்கு நடுவில் நம்ம இதுக்கு தேவையான தேங்காவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதை ஃபைனலாக கரைச்சி விட்டுட்டு கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊற்றிட்டு நம்ம தாளித்து விட்டோம் அப்படின்னா நம்மளோட அரைச்சி விட்ட மாங்காய் குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ மாங்காய் நல்லா வெந்துட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் விழுதை வந்து இதில் கலந்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு வந்து புளித்தண்ணியை ஊற்றி அடுப்பை நிப்பாட்டிடலாம். அதுக்கு முன்னாடி தாளிப்புக்கு ரெடி பண்ணி தாளித்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக கருவேப்பிலையும் போட்டுடுறேன். இது தேங்காய் விட்டனால ஒரு 2-3 நிமிஷம் இதை அப்படியே கொதிக்க விடணும். பார்க்க தண்ணியாக இருக்குங்க, அப்புறம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாக மாறிடும். ஸோ மாங்காய் வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். தாளிப்புக்கு வந்து எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சனம் கடுகு சீரகம் தாளித்து அதில் குழம்புல சேர்த்துட்டு அப்படியே அடுப்பை நிப்பாட்டிட்டா நம்மளுக்கு அரைச்சி விட்ட மாங்காய் குழம்பு தயாராகிடும். அடுப்பை நிப்பாட்டிடலாம். ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா மாங்காய் போட்டிருக்கறதுனால கொஞ்சோண்டு நம்ம வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்கும்போது அந்த மாங்காயில் புளிப்பு இருக்கும் இல்லையா, அது தித்திப்பாக சேரும்போது குழம்பும் நல்லாயிருக்கும், குழம்பும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு ரைஸ் ரெடியாகிற வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். ரைஸ் ரெடியானதும் நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். ஸோ மாங்காய் குழம்பு இது இப்போ கொஞ்சம் தனியாக தான் தெரியும், ஆனால் வந்து பருப்பும் கொஞ்சம் தேங்காயும் இருக்கிறதுனால நேரம் ஆக ஆக நல்லா கெட்டியாயிடும். பட் இதுவே போதும். நம்ம இப்போ அதை ரைஸில் இது பண்ணி சாப்பிட்லாம். பார்த்தீங்களா, வாழைக்காய் வந்து சூப்பராக வந்திருக்கு. இந்த வாழைக்காயை கொஞ்சோண்டு எடுத்து ரைஸ் பசைஞ்சு அப்படியே நம்ம சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்குங்க.
பருப்பு, புளிப்பு, மாங்காவோட புளிப்பு, தக்காளியோட புளிப்பு, அதுக்கப்புறம் நம்ம ஊற்றின புளி, அதுக்கப்புறம் போட்ட காரம், இது எல்லாம் மேட்ச் ஆகிறதுக்காக போட்ட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை எல்லாம் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு. இந்த மாதிரி ஒரு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த குழம்பு வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸிங்க. ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளார நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஓகேங்களா? நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி குழம்புக்கு காரமான தொட்டுக்க வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. உண்மையிலே நல்லாயிருக்கு. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான அரைச்சி விட்ட மாங்காய் குழம்பு செஞ்சதை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் இதை ட்ரை பண்ணி இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வந்து நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாமே நம்ம பருப்பு வேக போடும்போது போடுறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா போடணுன்ற அவசியம் இல்லை. அந்த வெங்காயம், பூண்டெல்லாம் வந்து பருப்போட நல்ல ஸ்மாஷ் ஆகி சூப்பராக இருக்கும். நான் வந்து ஃப்ளேவருக்காக தான் வந்து தக்காளியை ஆட் பண்ணேன். அதை கரைய விடாமல் இருக்கிறதுக்காக பெரிய பீஸாகவும் போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்டிஎம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி வந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் எல்லா வீடியோலையும். பட் வந்து நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டாட்டா, பை பை.